ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ருசியான சன்னா மசாலா, அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு அரை கப் அளவுக்கு சுண்டல் எடுத்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருந்தாங்க. அதை இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வைக்கும்போது ஒரு ஏலக்காய், சின்ன பீஸ் அளவு பட்டை, கிராம்பு, இது மூணையும் கூடயே ஒரு டீ பேக்கும் சேர்த்தங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அந்த சுண்டலோட சுவையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அப்படியே நம்ம ஹோட்டலில் செய்வோம் பார்த்திங்கன்னா, அந்த சுவையில் ரொம்ப பிரமாதமாக வரும். வாங்க இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் இந்த மாதிரி நான் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பெரிய வெங்காயம் வந்து பொடிதாக கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க. அதனால் பொடிதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதங்கணுங்க. அந்த வெங்காயத்தோட கலர் வந்து மாறி வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி மாறி வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் கூடையே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். எப்பயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும்போது பூண்டோட அளவு தான் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம அரைக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பச்சை வாசனையெல்லாம் போன பின்னாடி நம்ம 2 தக்காளியை பொடி தான் நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளியை சேர்த்துக்கிறேங்க. எல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி இப்போ நம்ம மசாலா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, அரை ஸ்பூன் மல்லிப்பொடி, இது 2ஐயும் சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கேற்ப நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடயே இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேன். என்ன அப்படின்னா, இந்த சக்தி பிராண்டோட சன்னா மசாலா பவுடர் இதுதாங்க. இது சன்னா மசாலா பவுடர் அந்த சன்னா மசாலாக்குன்னே ஸ்பெஷலாக இருக்கிற ஒன்று. இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இதை பச்சோட வாசனை எல்லாமே போகணும், அந்தளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம டக்குன்னு 5 நிமிஷத்தில் செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம 5 நிமிஷத்தில் ஈஸியாக இந்த பவுடர் மட்டும் இருந்ததுன்னா நம்ம செஞ்சிடலாங்க. சன்னா மசாலா ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம முதல் நாள் நைட்டு சுண்டல் மட்டும் ஊற வச்சுருந்தா போதும். அடுத்ததான் இந்த மாதிரி வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த சுண்டலை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 விசில் மட்டும் விட்டு வச்சுருந்தேங்க. அதனால் அந்த சுண்டலை அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. இந்த மாதிரி 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சன்னா மசாலா சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இப்போ நல்லா மெதுவாக கலந்து விடுங்க. ரொம்ப வத்தவும் விட்டுறக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது கரெக்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து பொடிதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடையே கஸ்தூரி மேத்தி இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா கசக்கி விட்டு நம்ம சேர்த்துக்கணுங்க. இதுதாங்க கஸ்தூரி மேத்தி. இதை நல்லா கசக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணுங்க. சேர்த்த பின்னாடி கொதிக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அருமையான சன்னா மசாலா ரொம்ப சுவையாக, ரொம்ப டேஸ்ட்டாக, அதுவும் வெறும் 5 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக நம்ம செஞ்சாச்சு. உண்மையிலே இங்கே ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான சைடிஷ். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இந்த காரம் மட்டும் நம்ம தேவையான அளவு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.